புதிய தலைமுறையின் புதிய விடியலில் இந்நேரம் வரையிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. மதுரை, ஊட்டி உள்ளிட்ட சில இடங்களில் பரவலாக மழை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலை முதல் சாரல் மழை. தூரும் வானத்தால் சென்னை வாசிகள் மகிழ்ச்சி. ஜூன், ஜூலை மாதங்களுக்குரிய தண்ணீரை காவிரியில் திறந்துவிட வேண்டும். கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. ஆளில்லா விண்கலம் செலுத்தும் ககன்யான் திட்டத்தை ஒத்திவைத்தது இஸ்ரோ. கொரோனா பரவல் காரணமாக தள்ளி வைக்கப்படுவதாக இஸ்ரோ தலைவர் சிவன் தகவல். ஊர் பெயர்களை தமிழில் உள்ளதைப் போலவே ஆங்கிலத்திலும் உச்சரித்து எழுத வேண்டும். 1018 ஊர்களின் பெயர்களை குறிப்பிட்டு அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. தமிழகத்தில் 24 மணி நேரத்தில் 1927 பேர் கொரோனாவால் பாதிப்பு. பாதிப்பு 37,000-ஐ நெருங்குகிறது. உயிரிழப்பு 326ஆக அதிகரிப்பு. நீரவ் மோடி மற்றும் மெகுல் சோக்சிக்கு சொந்தமான 2300 கிலோ எடையுள்ள வைரம் மற்றும் முத்துகள் ஹாங்காங்கில் இருந்து பறிமுதல் செய்து மும்பை கொண்டு வந்தது அமலாக்கத்துறை. ராஜஸ்தானில் ஆட்சியை கவிழ்க்க பாரதிய ஜனதா முயற்சிப்பதாக மாநில முதல்வர் அசோக் கெலாட் குற்றச்சாட்டு. 25 கோடி ரூபாய் கொடுத்து காங்கிரஸ் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க பேரம் நடத்துவதாக விமர்சனம். $441 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள சேலம் ஈரடுக்கு மேம்பாலம் இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. பிரேசிலை தொடர்ந்து மிரட்டும் கொரோனா. ஒரே நாளில் 33,100 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியானது. தொடர்ந்து 5வது நாளாக பெட்ரோல், டீசல் விலை அதிகரிப்பு. பெட்ரோல் லிட்டருக்கு 53 காசும், டீசல் 51 காசும் அதிகரிப்பு. ஆஸ்திரேலியாவில் T20 உலகக்கோப்பை நடைபெறுமா? மேலும் ஒரு மாதம் காத்திருக்க ICC முடிவு. தமிழகத்திற்கு கர்நாடகம் தர வேண்டிய ஜூன் மற்றும் ஜூலை மாதத்திற்கான 40 TMC தண்ணீரை வழங்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் காணொலி மூலம் நடைபெற்றது. இதில் ஆணையத்தின் தலைவர் ராஜேந்திரகுமார் ஜெயின், உறுப்பினர் நவீன்குமார் மற்றும் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் பாண்டிச்சேரி ஆகிய மாநிலங்களின் பொதுப்பணித்துறை செயலாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தமிழகத்திற்கு கர்நாடகம் தர வேண்டிய ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களுக்கான 40 TMC தண்ணீரை திறந்துவிட வேண்டுமென தெரிவிக்கப்பட்டது. ஜூன் மாதத்தில் 9.19 TMC தண்ணீரும், ஜூலை மாதத்தில் 31.23 TMC தண்ணீரும் வழங்க வேண்டுமென காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடகாவிற்கு உத்தரவிட்டது. விண்ணுக்கு மனிதனை அனுப்பும் ககன்யான் திட்டத்தை செயல்படுத்துவதன் முன்னோட்டமாக இந்த ஆண்டு இறுதியில் விண்ணுக்கு அனுப்பப்படவிருந்த ஆளில்லா விண்கலம் திட்டம் ரத்து செய்யப்படுவதாக இஸ்ரோ தலைவர் சிவன் தெரிவித்துள்ளார். விண்ணுக்கு மனிதனை அனுப்பும் ககன்யான் திட்டம் 2022ஆம் ஆண்டில் செயல்படுத்த இஸ்ரோ திட்டமிட்டது. இதற்கு முன்னோட்டமாக ஆளில்லா விண்கலத்தை விண்ணுக்கு அனுப்பி சோதனை செய்ய திட்டமிட்டது. அதில் ஒரு ரோபோவும் அனுப்பப்படவிருந்தது. இந்நிலையில் கொரோனா மற்றும் நிதி பிரச்சினை காரணமாக இந்த திட்டம் ஓராண்டுக்கு ஒத்திவைக்கப்படுவதாக இஸ்ரோ சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை புதிய தலைமுறையிடம் பகிர்ந்து கொண்ட இஸ்ரோ தலைவர் சிவன், ககன்யான் திட்டத்தை போன்று இந்த ஆண்டு இறுதி அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் செயல்படுத்த இருந்த சந்திரயான் 3 திட்டமும் 6 மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வட தமிழகம், ஆந்திரா, ஒடிஷாவை ஒட்டியிருக்கும் கடலோர பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது.
இந்நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விட்டுவிட்டு பெய்து வரும் சாரல் மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. அதிகாலை முதலே வடபழனி, கிண்டி, சைதாப்பேட்டை, அசோக் நகர், கோடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் லேசான சாரல் மழை பெய்து வருகிறது. இதேபோல் மீஞ்சூர், மணலி, மாதவரம், ஆவடி உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் விட்டுவிட்டு லேசான மழை பெய்து வருகிறது. கடந்த 2 நாட்களாக அதிகாலையில் பெய்து வரும் தூறல் மழையால் வெப்பம் முற்றிலும் தணிந்து சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது முதல் கூடலூர் வட்டாரத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் பிற்பகல் சுமார் அரை மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. இதேபோல ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் ஆசனூர் மலைப்பகுதியில் பலத்த மழை பெய்தது. தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் ஆசனூர் தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மதுரையில் பல இடங்களில் மிதமான மழை பெய்தது. கோரிப்பாளையம், காளவாசல், ஆரப்பாளையம், சிம்மக்கல், பழங்கானத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழை பெய்தது. வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோல மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் திடீரென மழை பெய்தது. கீழையூர், தும்பைப்பட்டி, அட்டப்பட்டி, கோட்டநத்தாம்பட்டி, வண்ணாம்பாறைப்பட்டி, சூரக்குண்டு உள்ளிட்ட பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பல்வேறு கிராமங்களிலும் பரவலாக மழை பெய்தது. தெள்ளூர், மும்முனி, சென்னாவரம், சளுக்கை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோல திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை பெய்தது. சென்னையில் கொரோனா வைரஸ் சமூக பரவலாகிவிட்டதா என்பது குறித்து மத்திய அரசுதான் கூற வேண்டும் என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். கூடுதலாக பணியில் சேர்றப்போ ஒரு புறம் பேரலாக நம்ம படிக்க வசதியில் இன்க்ரீஸ் பண்ணுறோம். பேரலாக மருத்துவர்கள், செவிலியர்கள், பேராமெடிக்கல் ஒர்க்கர்ஸும் நம்ம பண்ணுறோம். ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப ஆர்வம் பண்ணுறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்டர் அசோசியேஷன் கூட இந்த சென்னையில் இந்த கூடுதல் மருத்துவர் நியமனத்தை அவங்க வரவேற்று அறிக்கை கொடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் வி ஆர் கோயிங் இன் ரைட் பாத்வேங்க. அதனால தான் இன்றைக்கி சேலம் விசிட்டை பொறுத்த வரைக்கும் மருத்துவர்கள், செவிலியர்கள் ரொம்ப சிறப்பாக உள்ளார்னு அன்போடு எல்லாம் உங்களோட வழிகாட்டுதலோடு எல்லாம் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. மீது ரிமைனிங் சென்னை நான் பேசுகிறேன். இல்லை, நான் பதில் சொல்லிட்டேன். நான் அதுக்கு அதை மத்திய அரசு தான் சொல்லணும். சென்னையில் கொரோனா பாதித்தவர்களுக்காக அரசு சார்பில் 10,000 படுக்கை வசதிகள் ஏற்படுத்த உள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாள்தோறும் கொரோனா குறித்து புது தகவல்கள் கிடைப்பதால் அதற்கு ஏற்றவாறு நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் கூறினார். ஆக்சுவலி எங்ககிட்ட இப்போ இருக்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 5,000 பெட்ஸ் இருக்கு கவர்மெண்ட்ல மட்டும் COVID-19க்காக. இதை தவிர எங்களோட மற்ற பெட்ஸ் இருக்கு, மற்ற சர்வீசஸையும் நாங்கள் கொடுத்துட்டே இருக்கிறோம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் எங்கிட்ட அரௌண்ட் 5,000 பெட்ஸ் இருக்கு கவர்மெண்ட் செக்டர்ல. அதை நாங்கள் 10,000 உயர்த்த போறோம். ஸோ எங்ககிட்ட இருந்த ஃபிகர்ஸ், எங்கிட்ட வந்த பேஷண்ட்ஸ் எப்படி டெத் ஆச்சுன்னு டெய்லி ஒரு ப்ரெஸ் புல்லட்டின்ல நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் இதில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ப்ரைவேட் பெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம். அவங்ககிட்ட இருந்தும் டேட்டா படிப்படியாக வாங்கிட்டே இருக்கிறோம். அது ஒரு டெய்லி பேசிஸ்லையோ மந்த்லி பேசிஸ்லையோ கார்பரேஷனில் எத்தனை டெத், ஹாஸ்பிட்டல்ஸில் எத்தனை டெத்துன்னு நாங்கள் ரீகன்சைல் பண்ணுறது கிடையாது. நீங்கள்லாம் சொன்னனால இப்போ ஒரு ரீகன்சிலியேஷன் கமிட்டி ஒன்று கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். கம்ப்ரைசிங் டாக்டர் ஃப்ரம் டிஎம்இ, டாக்டர் ஃப்ரம் டிஎம்எஸ் அண்ட் ஃப்ரம் த கார்பரேஷன். இப்போ இருக்கிற எல்லா டெத்தையும் எடுத்து ரீகன்சைல் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்ட் ஃபிகர்ஸ் கொடுக்குறோம். குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் அனைவருக்கும் தலா 2 முகக்கவசங்கள் இலவசமாக வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. முகக்கவசங்களை கொள்முதல் செய்ய குழு அமைத்தும் அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அரசு வெளியிட்டிருக்கும் ஆணையில் தமிழகத்தில் 2,08,23,076 குடும்ப அட்டைகள் இருப்பதாகவும் 6,74,15,899 உறுப்பினர்கள் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தலா 2 முகக்கவசங்கள் வீதம் மொத்தம் 13,48,31,798 முகக்கவசங்கள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாகவும், மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வகையில் துணியால் தயாரிக்கப்பட்ட முகக்கவசங்களை கொள்முதல் செய்ய வருவாய் நிர்வாக ஆணையர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் பரிந்துரைப்படியே முகக்கவசம் கொள்முதலுக்கான டெண்டர் விடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் ஊர் பெயர்களை தமிழில் உள்ளது போலவே ஆங்கிலத்தில் உச்சரிக்கவும் எழுதவும் மாநில அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. ஊரின் பெயர்களை தமிழ் உச்சரிப்பை போன்றே ஒலி வடிவங்களுக்கேற்ப ஆங்கிலத்திலும் அமைத்து செயல்படுத்துதல் தொடர்பாக அரசு அறிவிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி தமிழகத்தில் உள்ள 1018 ஊர்களின் புதிய ஆங்கில எழுத்து கூட்டல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. உதாரணமாக, எழும்பூரை ஆங்கிலத்தில் எக்மோர் என குறிப்பிட்டு வந்த நிலையில் இனி எழும்பூர் என்றே ஆங்கிலத்திலும் அமைத்து செயல்படுத்தப்படும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் சென்னையில் உள்ள தண்டையார்பேட்டை பகுதி ஆங்கிலத்தில் இதுவரை தொண்டையார்பேட் என எழுதி வந்ததை மாற்றி தண்டையார்பேட்டை என்றே ஆங்கிலத்தில் எழுதப்படும். அதேபோல் புரசைவாக்கம் என உச்சரிக்கும் வகையில் உள்ள புரசைவாக்கம் பகுதி இனிமேல் புரசைவாக்கம் என்றே ஆங்கிலத்திலும் அமைத்து செயல்படுத்தப்படும். திருவல்லிக்கேணி இனி ஆங்கிலத்தில் ட்ரிப்ளிகேன் என்பதற்கு பதிலாக திருவல்லிக்கேணி என அமைத்து செயல்படுத்தப்படும். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு, சிவகங்கை, பூவிருந்தவல்லி, கூடலூர், தூத்துக்குடி, திருவைகுண்டம் பகுதிகளும் ஆங்கிலத்தில் அமைத்து செயல்படுத்தல் வேண்டும். கோயம்புத்தூர், பெருநகரம், திருவெல்லிபுத்தூர், திண்டிவனம், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, நாகர்கோயில், வேலூர், மதுரை, மேலூர், வேடச்சந்தூர், வத்தலகுண்டு, ஈரோடு, திண்டுக்கல் உள்ளிட்ட ஊர்களையும் ஒலி வடிவத்திற்கேற்ப ஆங்கிலத்தில் அமைத்து செயல்படுத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசின் ஆணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்க்கும் வகையில் அக்கட்சி எம்எல்ஏக்களுக்கு தலா 25 கோடி ரூபாய் வரை வழங்க பாரதிய ஜனதா குதிரை பேரம் நடத்தி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் அசோக் கெலாட் குற்றம் சாட்டியுள்ளார். ராஜஸ்தானில் காலியாக இருக்கும் 3 மாநிலங்களவை இடங்களுக்கு வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் வெற்றி பெறவும் குதிரை பேரம் நடப்பதை தவிர்க்கவும் காங்கிரஸ் மேலிடம் கட்சி எம்எல்ஏக்களை ஜெய்ப்பூரில் உள்ள சொகுசு விடுதிக்கு அழைத்துச் சென்று தங்க வைத்துள்ளது. இந்நிலையில் மத்திய பிரதேசத்தில் ஆட்சியை கவிழ்த்தது போல ராஜஸ்தானிலும் ஆட்சியை கவிழ்க்க பாரதிய ஜனதா திட்டமிட்டிருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் அசோக் கெலாட் குற்றம் சாட்டியுள்ளார். ஆட்சி கவிழ்ப்பிற்காக காங்கிரஸ் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கவும் பாரதிய ஜனதா முயன்று வருவதாகவும், இதற்காக ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் தலா 24 கோடி ரூபாய் வரை வழங்க குதிரை பேரம் நடத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் கொரோனாவால் புதிதாக 1,34,000 பேர் பாதிக்கப்பட்டதை அடுத்து மொத்த எண்ணிக்கை 74,46,000 கடந்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 5,165 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். உலகம் முழுவதும் கொரோனாவுக்கு 4,18,000 அதிகமானோர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். 37,30,000 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 20,66,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு புதிதாக 20,800 மேற்பட்டோருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனாவுக்கு அமெரிக்காவில் 1,15,000 அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். பிரேசிலில் ஒரே நாளில் 1,300 பேர் உயிரிழந்த நிலையில் அங்கு பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 7,75,000 கடந்துள்ளது. ரஷ்யாவில் 4,93,000 அதிகமானோரும், பிரிட்டனில் 2,90,000 அதிகமானோரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பகுதியில் மக்களை அச்சுறுத்தி வந்த ஒற்றை யானை பிடிபட்டுள்ளது. தகவல்களை செய்தியாளர் ஜெகநாதனிடம் கேட்கலாம். ஜெகநாதன், ஒற்றை யானையை எவ்வாறு வனத்துறையினர் பிடித்தனர்? இந்நிலையில் பிடிபட்டிருக்கக்கூடிய இந்த யானை எங்கு கொண்டு சென்று விடப்படவிருக்கிறது? நிச்சயமா வசந்த், கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை அருகே கடந்த 15 நாட்களுக்கு மேலாக பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் அச்சுறுத்தியும் 3 விவசாயிகளை கொன்ற ஒற்றை ஆண் யானை இன்று அதிகாலை வனத்துறை மற்றும் வனத்துவ குழுவினர் 2 மயக்க ஊசி செலுத்தி பிடிபட்டுள்ளனர். இதனால் அந்த பகுதி மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர்.
தென்கனிக்கோட்டையில் நேற்று மேகல கவுண்டனூர் பகுதியில் விவசாயி ஒருவரை யானை தாக்கி கொன்றது. இதே போல கடந்த 2 வாரங்களில் 2 விவசாயிகளும் அந்த யானை கொன்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகளும் அச்சத்தில் இருந்தனர். மேலும் இந்த யானையை பிடித்து வேற பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என அந்த பகுதி மக்களும் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் அச்சுறுத்தி வந்த ஒற்றை யானையை உடனடியாக பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வனத்துறையினர் யானையின் நடமாட்டத்தை நேற்று இரவு முதல் தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். கண்காணித்து வந்த நிலையில் இன்று காலை மேகல கவுண்டனூர் பகுதியில் கிராமத்தின் அருகே உள்ள சிம்மசந்திர பகுதியில் யானைக்கு 2 மயக்க ஊசி செலுத்தப்பட்டது. தற்போது அந்த யானை மயக்க நிலை அறிந்துள்ள நிலையில் அந்த யானையை மீட்டு லாரியில் ஏற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. யானையை லாரியில் ஏற்றிய பிறகு இந்த யானையை முதுமலை அல்லது டாப் சில்புக்கு கொண்டு செல்ல வாய்ப்பு இருக்கிறது. இதனால் இந்த பகுதி மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். வசந்த், தகவல்களுக்கு நன்றி ஜெகநாதன். உலக அளவிலான கொரோனா பாதிப்பில் இந்தியா 4வது இடத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது. கொரோனா வைரஸ் தோன்றிய நாடான சீனா தற்போது 18வது இடத்தில் இருக்கும் நிலையில் தொடக்கத்தில் நோய் பரவல் மிகவும் குறைவாக இருந்த இந்தியா தற்போது 6வது இடத்தில் உள்ளது. இதுவரை 2,78,510 பேர் இந்தியாவில் வைரஸ் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். முதல் 3 இடங்களில் உள்ள அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யா ஆகிய நாடுகளின் பாதிப்பிற்கும் இந்தியாவின் பாதிப்பிற்கும் அதிக அளவில் வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆனால் 4 மற்றும் 5ஆம் இடங்களில் இருக்கும் பிரிட்டன், ஸ்பெயின் ஆகிய நாடுகளின் எண்ணிக்கைக்கும் இந்தியாவின் பாதிப்பு எண்ணிக்கைக்கும் குறைந்த அளவே வித்தியாசம் உள்ளது. பிரிட்டனில் 2,89,140 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஸ்பெயினில் 2,89,046 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியா பிரிட்டனுக்கு இடையிலான வித்தியாசம் 12,557 ஆகவும் இந்தியாவுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையிலான வித்தியாசம் 12,463 ஆகவும் உள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொரோனா அதிவேகமாக பரவிய இத்தாலி தற்போது 7வது இடத்தில் உள்ளது. அங்கு 2,35,561 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பிரிட்டன், ஸ்பெயின் ஆகிய 2 நாடுகளிலும் நோய் தொற்று எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிட்டதால் உலக அளவிலான பாதிப்பில் இந்தியா 4வது இடத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது. வெண்டிலேட்டர் தொழில்நுட்பத்துடன் சார்ஜ் செய்து பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் பிரத்யேக முகக்கவசத்தை வடிவமைத்திருக்கிறார்கள். கொரோனாவில் இருந்து தற்காத்துக் கொள்ள பணியிடங்களிலும் வெளியில் உலாவும் போதும் நீண்ட நேரம் முகக்கவசம் அணிவதில் சில சிரமங்களை சந்தித்து வருவதன் நிலையில் இந்த கண்டுபிடிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது. கொரோனாவிலிருந்து தற்காத்துக் கொள்ள பணியிடங்களிலும் வெளியில் உலாவும் போதும் நீண்ட நேரம் முகக்கவசம் அணிவதில் சில சிரமங்களை சந்தித்து வருவதாக கூறுகின்றனர் மக்கள். அவற்றை களையும் வகையில் நானோ தொழில்நுட்பம் மூலம் அதிநவீன செயற்கை சுவாச முகக்கவசத்தை வடிவமைத்து வியக்க வைத்துள்ளனர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஆரோக்கியராஜ் மற்றும் அசோக்குமார். N95 முகக்கவசங்களில் 95% நுண்துகள்கள் பிரித்தெடுக்கப்படும் நிலையில் இந்த நானோ முகக்கவசத்தில் 99% நுண்துகள்கள், நுண்ணுயிரிகள் தடுக்கப்படும் எனவும் அவர்கள் கூறுகின்றனர். இந்த மாஸ்கில் ஒரு நேனோ மெட்டீரியல் பயன்படுத்தி நம்ம தொடர்ந்து நமக்கு தேவையான அளவு ஆக்சிஜனை உருவாக்க முடியும். அந்த உருவாக்கப்பட்ட ஆக்சிஜன் சுத்தமாக தூய்மையாக இருப்பதன் மூலம் நமக்கு சுவாச பிரச்சனைகளை முழுவதுமாக தவிர்க்க முடியும். மேலும் இந்த மாஸ்கில் ஆக்சிஜன் லெவல் டிடெக்ஷனுக்கும் CO2 எமிஷன் லெவல் டிடெக்ஷனுக்கும் மற்றபடி அட்மாஸ்பியரிக் லெவல் ப்ரெஷர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு சென்சார் இருக்குது. 99% ஏர் பியூரிஃபை பண்ணி வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஆக்சிஜன் நம்ம வளிமண்டலத்தில் இருக்கிற 20.9% உங்களுக்கு 33% மாற்றி கொடுக்குறோம். அப்படி மாற்றி கொடுக்குறதுனால உங்களுக்கு அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் வராது. ஒன்று. ரெண்டாவது இந்த மாஸ்க் போட்டிருக்கோம் அப்படின்றத ஃபீலிங்கே வராது. அரசின் ஒப்புதலுக்கான உரிய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு உபயோகத்திற்கு சிறந்த முறையில் விரைவில் கொண்டுவரப்படும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தர் கிருஷ்ணன். கற்பிப்பதோடு விட்டுவிடாமல் பேரிடர் காலங்களில் மக்களின் தேவைக்கு ஏற்ப மருத்துவ உபகரணங்களை கண்டுபிடிக்கும் முயற்சியை அரசு ஊக்குவிப்பதுடன் மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான முழு முயற்சியும் மேற்கொள்ள வேண்டும் என்பதே
இவர்களை போன்ற ஆராய்ச்சியாளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் கணேஷ்குமார். தொடர்ந்து வரும் செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். சேலத்தில் 441 கோடி அளவில் கட்டப்பட்ட ஈரடுக்கு மேம்பாலத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைக்கிறார். கடந்த 2016ஆம் ஆண்டு ஈரடுக்கு மேம்பாலத்திற்கு அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அடிக்கல் நாட்டினார். சுமார் 4 ஆண்டுகள் கட்டுமான பணிகள் நடைபெற்ற நிலையில் இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பாலம் திறக்கப்பட உள்ளது. சுமார் 7.8 கிலோமீட்டர் கொண்ட இப்பாலத்தால் சேலம் நகரில் போக்குவரத்து நெரிசல் பெரிதும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதை எதிர்த்து தமிழக காவல்துறை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு இன்று விசாரணைக்கு வருகிறது. தாழ்த்தப்பட்டோர் குறித்து அவதூறாக பேசியதாக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் RS பாரதி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கடந்த மாதம் 23ஆம் தேதி சென்னையில் கைது செய்யப்பட்டார். அவருக்கு சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய நிலையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு மீது இன்று விசாரணை நடைபெறுகிறது. தங்கையின் திருமணத்திற்காக சென்னையில் இருந்து முன்கூட்டியே ஆம்பூர் சென்ற தாய் மற்றும் 2 மகள்களுக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருப்பத்தூரில் வருகிற 28ஆம் தேதி நடைபெறவுள்ள தங்கையின் திருமணத்திற்காக சென்னை மூலக்கடையைச் சேர்ந்த பெண் தமது 2 மகள்களுடன் ஆம்பூர் சென்றார். அங்கு அவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டனர். இந்நிலையில் தாய் மற்றும் 2 மகள்களுக்கும் கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து அவர்கள் மூவரும் வேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் எவ்வித அச்சமும் இன்றி காட்டு யானை ஒன்று ஊருக்குள் நடந்து சென்றது. நீண்ட தந்தங்களை கொண்டிருந்த அந்த காட்டு யானை நேற்று இரவு மேட்டுப்பாளையத்தில் ஊட்டி செல்லும் சாலையில் சென்றது. அதை காட்டுக்குள் விரட்ட பொதுமக்களும் வனத்துறையினரும் பட்டாசுகளை வெடித்தனர். ஆனால் அந்த யானை எந்தவித அச்சமும் இல்லாமல் பட்டாசுகளின் பொறி பறக்க பலத்த பட்டாசு சத்தத்தின் பின்னணியில் நடைபோட்டது. வனத்துறையினர் தொடர்ச்சியாக பட்டாசுகளை கொளுத்தி போட்டுக் கொண்டே இருக்க காட்டு யானை குடியிருப்புகள் அமைந்திருக்கும் பகுதிக்குள் நுழைவதிலேயே தீவிரம் காட்டியது. புதுக்கோட்டையில் கள்ளநோட்டு அச்சடித்து புழக்கத்தில் விட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து சுமார் 7 லட்சம் ரூபாய் அளவுக்கு கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுக்கோட்டையில் கீழ 3ஆம் வீதியில் உள்ள பெருமாள் கோவில் காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்த ஒரு நபர் 2000 ரூபாய் நோட்டை கொடுத்து காய்கறி வாங்கிக் கொண்டு அதற்கான மீதி தொகையையும் பெற்றுக்கொண்டு சென்று விட்டதாக தெரிகிறது. கடையின் உரிமையாளர் அந்த நோட்டை சோதித்த போது அது கள்ள நோட்டு என தெரிய வந்தது. இதனையடுத்து அவர் வாடிக்கையாளர் வந்த காரின் பதிவெண்ணோடு கணேஷ் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதற்கிடையே ஆலங்குடி சாலையில் சென்ற அந்த காரை மறித்து காவல்துறையினர் விசாரித்துள்ளனர். விசாரணையில் அவர் பெயர் ஜெயராஜன் என்பதும் அவரும் காந்தி நகரைச் சேர்ந்த வேலு, பனையவட்டியைச் சேர்ந்த பழனியப்பன் ஆகிய மூவரும் காமராஜபுரத்தில் உள்ள ஒரு அறையை வாடகைக்கு எடுத்து கள்ளநோட்டுகளை அச்சடித்து புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சை ஆகிய மாவட்டங்களில் புழக்கத்தில் விட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்கள் மூவரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 7,15,000 அளவுக்கு கள்ள ரூபாய் நோட்டுகள், கம்ப்யூட்டர், பிரிண்டர் மற்றும் கார் ஒன்றையும் பறிமுதல் செய்தனர். வழக்கு தொடர்பாக மேலும் 2 காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி அரசு மருத்துவமனை சுகாதார பணியாளர் உள்ளிட்ட 24 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மகப்பேறு பிரிவில் பணியாற்றி வந்த 23 வயது பெண் சுகாதார பணியாளருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. அதேபோல் சென்னையில் இருந்து தூத்துக்குடி திரும்பிய 16 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அதன் காரணமாக மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 389ஆக உயர்ந்துள்ளது. அதே நேரத்தில் ஒரே நாளில் 27 பேர் குணமடைந்து வீடு திரும்பியதை அடுத்து மாவட்டத்தில் குணமடைந்தோர் எண்ணிக்கை 243ஆக அதிகரித்துள்ளது. ஜூன் 14ஆம் தேதி சபரிமலை நடை திறக்கப்படும் நிலையில் பக்தர்களை அனுமதிக்க தந்திரி எதிர்ப்பு தெரிவிப்பதால் புதிய சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. பக்தர்களை தரிசனத்திற்கு அனுமதித்தால் கொரோனா பரவலுக்கு வழிவகுக்கும் என கூறி தேவசம் வாரியம் தலைவருக்கு தந்திரி கடிதம் எழுதியுள்ளார். ஊரடங்கால் சபரிமலையில் பக்தர்கள் தரிசனம் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் மாதாந்திர பூஜைக்காக 14ஆம் தேதி நடை திறக்கும் போது பக்தர்களும் அனுமதிக்கப்படுவர் என தேவசம் வாரியம் அறிவித்தது. ஆனால் பக்தர்கள் தரிசனத்திற்கு சபரிமலை தந்திரி எதிர்ப்பு தெரிவித்துள்ளதால் இதுகுறித்து முடிவு செய்ய இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. பிரசித்தி பெற்ற திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் 83 நாட்களுக்கு பின் பக்தர்கள் இன்று அனுமதிக்கப்பட்டு பொது தரிசனம் தொடங்கப்பட்டுள்ளது. பொது முடக்கத்தால் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இந்நிலையில்
கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக கடந்த 8ஆம் தேதி கோயில் ஊழியர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து உள்ளூர் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் வெளிமாநில பக்தர்களுக்கான பொது தரிசனம் 83 நாட்களுக்கு பின் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. நாளொன்றுக்கு 6000 பக்தர்கள் வரை சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்டுவது தொடர்பான கர்நாடகாவின் கோரிக்கைக்கு தமிழகம் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் அது குறித்து விவாதிக்கப்படவில்லை. காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்றது. ஆணையத்தின் தலைவர் ராஜேந்திரகுமார் ஜெயின் மற்றும் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் பொதுப்பணித்துறை செயலாளர்களும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் சார்பில் பொதுப்பணித்துறை அரசு முதன்மை செயலாளர் டாக்டர் மணிவாசன், காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் ஆர் சுப்பிரமணியன், உறுப்பினர் பட்டாபிராமன் ஆகியோர் கலந்து கொண்டு தமிழகத்தின் கோரிக்கைகளை முன்வைத்து பேசினர். கர்நாடக மாநிலம் மேகதாதுவில் அணை கட்டுவது தொடர்பான கோரிக்கையை முன்வைத்த போது அக்கோரிக்கையை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது என தமிழகம் சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து மேகதாது பிரச்சினை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. கொரோனா நோய் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் கல்லூரிகளுக்கான தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை மாணவர்களிடையே எழுந்திருக்கிறது. பருவத் தேர்வு நெருங்கிக் கொண்டிருக்கிறதே என மாணவர்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரம், கொரோனா நோய் தடுப்புக்காக மார்ச் 17ஆம் தேதி முதலே கல்லூரிகள் மூடப்பட்டுவிட்டன. 3 மாதங்களாகிவிட்ட நிலையில் ஏப்ரல், மே மாதங்களில் நடத்தப்பட்டிருக்க வேண்டிய தேர்வுகளை ஜூலை அல்லது ஆகஸ்டில் நடத்தலாமா என மத்திய, மாநில அரசுகள் ஆலோசித்து வருகின்றன. தமிழகத்தில் 1600 கலை அறிவியல் கல்லூரிகளில் 32.35 லட்சம் மாணவர்கள் பயில்கின்றனர். 550 பொறியியல் கல்லூரிகளில் 10 லட்சம் மாணவர்கள் பயில்கின்றனர். இவை தவிர இதர படிப்புகளில் பயிலும் மாணவர்கள், ஆசிரியர்களை சேர்த்து 50 லட்சம் பேர் தேர்வுக்காக வெளியில் வர வேண்டிய சூழல் உருவாகும். இதனால் நோய் பரவல் அதிகமாக வாய்ப்பிருப்பதாக கருதுகின்றனர் மாணவர்களும் ஆசிரியர்களும். விடுதிகளில் இருந்து பல மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு சென்று விட்டார்கள். வெளிமாநில மாணவர்களும் சென்றுவிட்ட சூழலில் தங்களுடைய பாட புத்தகங்களை விடுதியிலே விட்டு சென்றிருக்கின்றார்கள். ஜூலை 15ஆம் தேதிக்கு பிறகு தேர்வை நடத்தலாம் என கடந்த வாரத்தில் உயர்கல்வித்துறைக்கு பரிந்துரைத்திருந்தாலும் கொரோனா நோய் தொற்று ஒவ்வொரு நாளும் புதிய உச்சங்களை அடைந்து வரும் நிலையில் அதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டியுள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவிக்கிறது. மேலும் இணைய வழியில் தேர்வுகளை நடத்தலாமா என்றும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அது அனைத்து மாணவர்களுக்கும் சாத்தியப்படாது என்கின்றனர் கல்வியாளர்கள். வறிய நிலையில் உள்ள மாணவர்களுக்கு, கிராமப்புற பகுதியிலும் உள்ள மாணவர்களுக்கு, நகர்ப்புறத்தில் இருந்தாலும் டேட்டா பிளான் நெட்வொர்க் கிடைக்காத நேரத்தில் எவ்வாறு ஆன்லைன் படி தேர்வு எழுத முடியும்? கல்வியாளர்களையும் துணைவேந்தர்களையும் அழைத்து இந்த தேர்வு குறித்து ஒரு முடிவெடுத்தாக வேண்டும். அந்தந்த கல்லூரி நடத்திய உள் தேர்வு, அகத்தேர்வு, அகமதிப்பீடு தேர்வின் அடிப்படையில் முடிவுகள் அறிவிக்கப்பட வேண்டும். இறுதி ஆண்டு மாணவர்களை தவிர முதல் 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு பருவத் தேர்வுகளை ரத்து செய்துவிட்டு உள் மதிப்பீடுகளின் அடிப்படையில் தேர்ச்சி வழங்கலாம் என யுஜிசி பரிந்துரைத்தது. புதுச்சேரி பல்கலைக்கழகம் கூட அத்தகைய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதுபோல் மாணவர்கள் பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களில் சூழலுக்கேற்ற முடிவுகளை அரசு உடனடியாக எடுக்க வேண்டியுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அபிநயா. இந்தியா, சீனா எல்லை விவகாரம் குறித்து ட்விட்டரில் கேள்வி எழுப்பிய காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கண்டனம் தெரிவித்துள்ளார். ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ரவிசங்கர் பிரசாத், பாலாகோட் வான்வழி தாக்குதலுக்கு பின்னரும் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற ஊரி தாக்குதலுக்கு பின்னரும் ஆதாரங்களை கேட்ட நபர்தான் ராகுல் காந்தி என குறிப்பிட்டுள்ளார். சீனா போன்ற சர்வதேச விவகாரங்கள் குறித்து சமூக வலைதளங்களில் கேள்வி கேட்கக்கூடாது என்பதை ராகுல் காந்தி அறிந்து கொள்ள வேண்டும் எனவும் ரவிசங்கர் பிரசாத் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா, சீனா எல்லைப் பகுதியான லடாக்கில் சீனர்கள் நடந்தே வந்து நமது பகுதிகளை ஆக்கிரமித்துள்ளதாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, இது தொடர்பாக பிரதமர் மோடி முற்றிலும் மௌனம் காப்பதோடு இந்த காட்சியிலேயே இல்லாமல் மறைந்துவிட்டதாகவும் விமர்சித்திருந்தார். எல்லையில் பதற்றத்தை தணிப்பது தொடர்பாக இந்தியா, சீனா இடையே முக்கியமான பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. 4.5 மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எல்லையில் இருக்கும் படைகளை சீனா வாபஸ் பெற வேண்டும் என இந்தியா தரப்பில் வலியுறுத்தப்பட்டதாக தெரிகிறது. இருதரப்பினரும் நேர்மறையான மனநிலையில் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த மாதம் கிழக்கு லடாக் பகுதியில் சீன படைகள் அத்துமீறியதால் இருதரப்பு ராணுவ வீரர்களுக்கு இடையே கைகலப்பு ஏற்பட்டது.
பின்னர் இரு நாடுகளும் எல்லையில் படைகளை குவித்ததால் பதற்றம் அதிகரித்தது. இந்த பதற்றத்தை தணிப்பதற்காக கடந்த 6ஆம் தேதி ராணுவ அதிகாரிகள் மட்டத்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சீனாவும் குறிப்பிட்ட பகுதிகளில் இருந்து படைகளை வாபஸ் பெற்றது. மேற்கொண்டு பதற்றத்தை தணிப்பது குறித்து இரு நாடுகள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளன. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக சிறைகளில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 40 பேரில் கைதிகள் உள்ளிட்ட 38 பேர் குணமடைந்துள்ளனர். புழல் சிறையைச் சேர்ந்த 28 பேர், கடலூர் சிறையைச் சேர்ந்த 4 பேர், பாளையங்கோட்டை சிறையைச் சேர்ந்த 2 உட்பட 38 பேர் வைரஸ் பாதிப்பில் இருந்து மீண்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது 2 மட்டுமே கொரோனாவுக்காக சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் பயிலும் இறுதியாண்டு மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலமாக பருவத் தேர்வு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலக்குடி கிராமத்தில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் அங்கு படிக்கும் அனைத்து துறை இறுதியாண்டு மாணவர்களுக்கும் ஜூலை 1 முதல் ஜூலை 15ஆம் தேதிக்குள் ஆன்லைன் மூலமாக தேர்வு நடத்த மனிதவள மேம்பாட்டுத்துறை அறிவுறுத்தியுள்ளதாக பல்கலைக்கழக பதிவாளர் புவனேஸ்வரி கூறியிருக்கிறார். 1ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான தேர்வு தேதிகள் அறிவிக்கப்படவில்லை. இந்திய தொழிலதிபர்கள் நீரவ் மோடி மற்றும் மெகுல் சோக்சிக்கு சொந்தமான 2300 கிலோ எடையுள்ள பட்டை தீட்டப்பட்ட வைரம் மற்றும் முத்துகளை அமலாக்கத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். சுமார் 1350 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் ஹாங்காங்கில் இருந்து மும்பை கொண்டு வரப்பட்டன. வைர வியாபாரியான நீரவ் மோடியும் அவரது உறவினரான மெகுல் சோக்சியும் மும்பையில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. இருவரும் வெளிநாடு தப்பிச் சென்ற நிலையில் நீரவ் மோடி லண்டனில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மெகுல் சோக்சி ஆன்டிகுவா நாட்டில் தஞ்சமடைந்துள்ளார். இந்த முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் அமலாக்கத்துறை இருவருக்கும் சொந்தமான பல்வேறு சொத்துக்களை பறிமுதல் செய்தது. இதற்கிடையே இருவரும் தங்களுக்கு சொந்தமான வைரம் மற்றும் முத்துகளை துபாய்க்கு கடத்திச் சென்று பின்னர் ஹாங்காங் கொண்டு சென்றதாக தெரிகிறது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை தற்போது நீரவ் மோடி மற்றும் மெகுல் சோக்சிக்கு சொந்தமான 2300 கிலோ எடையுள்ள பட்டை தீட்டப்பட்ட வைரம் மற்றும் முத்துகளை பறிமுதல் செய்தனர். பண மோசடி சட்டத்தின் கீழ் பறிமுதல் செய்யப்பட்ட இந்த நகைகள் 1350 கோடி ரூபாய் மதிப்புள்ளவைகள் ஆகும். அந்த நகைகள் அனைத்தும் 108 சரக்கு பெட்டிகளில் மும்பை கொண்டுவரப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவது குறித்தும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்தும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர்களுடன் தலைமைச் செயலாளர்கள், துறை செயலாளர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் நிதிநிலை அறிக்கையிலும் துணைநிலை ஆளுநர் உரையிலும் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. டெல்லி மருத்துவமனைகளில் எத்தனை படுக்கைகள் காலியாக உள்ளன என்பது குறித்து நுழைவு வாயிலில் பெரிய LED திரையில் அறிவிப்பு செய்ய வேண்டும் என துணைநிலை ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். டெல்லியில் வரும் நாட்களில் கொரோனா பாதிப்பு அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் டெல்லியில் உள்ள மருத்துவமனைகள் தங்களிடம் மொத்தமாக எவ்வளவு படுக்கைகள் உள்ளன, அதில் எத்தனை படுக்கைகள் தற்போது பயன்பாட்டில் உள்ளன, எத்தனை படுக்கைகள் காலியாக உள்ளன என்ற விவரங்களை மருத்துவமனை வாயிலில் பெரிய LED திரையில் அறிவிக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். இந்த தகவல்கள் சரியாக தெரிவிக்கப்படுகின்றனவா என்பதனை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என கூறியிருக்கும் ஆளுநர் பொதுமக்களிடம் வெளிப்படை தன்மையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று கண்டறியப்பட்டோரின் உடலில் ஆக்ஸிஜன் அளவை தொடர்ந்து கண்காணித்தால் உயிரிழப்புகளை தடுக்க முடியும் என மருத்துவர்கள் யோசனை கூறுகிறார்கள். கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டோருக்கு உடனடியாக ஆக்ஸிஜன் கொள்ளளவில் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள். எனவே விரல்களில் மாட்டும் SpO2 என்ற கருவியை கொண்டு உடலின் ஆக்ஸிஜன் அளவை கண்காணித்து அந்த அளவு குறைந்தால் உடனடியாக சிகிச்சை அளித்தால் உயிரிழப்பை தடுக்க முடியும் என்றும் மருத்துவர்கள் கூறுகிறார்கள். கையில் கிளிப் மாதிரி மாட்டியிருப்பாங்க. ஒயர் போயிட்டு ஒரு மானிட்டரில் வந்து ஹார்ட் ரேட், ரெஸ்பிரேட்டரி ரேட், ECG, SpO2 நம்பர் வந்துட்டு இருக்கும்.
அந்த மிஷின் இருக்கிற விஷயம் இப்போ வந்து போர்ட்டபிளாக கிடைக்குது. இந்த மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி இவங்க வந்து இந்த டிபிசி ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, டெங்கு பார்க்கக்கூடியது, புழுக்கள் பார்க்கக்கூடியது, ஃபீவர் கேட்குற ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த போர்ட்டபிள் மானிட்டர்ஸை வந்து கொடுத்து விட்டு அவங்க ஒவ்வொரு வீடாக போய் இருக்கிற 4-5 பேருக்கு எவ்வளவு SpO2 இருக்குன்னு சொல்லிட்டு அதை கணக்கு எடுத்து ஒவ்வொரு நாள் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வரலாம், இதை மானிட்டர் பண்ணிகிட்டே வரலாம். இன்கேஸ் ஒரு வீட்டில் ஒரு 4 பேரில் ஒருத்தருக்கு SpO2 95க்கு வருதுன்னா அதை ரெட்டில் மார்க் பண்ணி அடுத்த நாள் திரும்ப ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும்போது அவருக்கு 95 இருக்குது, 95 கீழே போனால் உடனடியாக அவரை மாற்றலாம், அந்த உயிரை காப்பாற்ற முடியும். விழுப்புரம் அருகே காய்ச்சல் காரணமாக அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்ற சிறுவனை 10 அடி தூரத்தில் இருந்தே டார்ச் லைட் அடித்து பரிசோதித்த மருத்துவருக்கு சுகாதார பணிகள் இணை இயக்குநர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். கண்டமங்கலம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 2 நாட்களுக்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு சிறுவன் காய்ச்சல் காரணமாக மருத்துவரை பார்க்க சென்றுள்ளார். அங்கிருந்த மருத்துவர் தனிமனித இடைவெளி விட்டு நிற்க வேண்டும் என்கிற காரணத்தை காட்டி 10 அடி தூரத்தில் இருந்து டார்ச் லைட் அடித்து சிறுவனை வாயை திறக்கச் சொல்லி மருத்துவம் பார்த்துள்ளார். பின்னர் சிறுவனுக்கு அவர் மருந்தும் எழுதி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட மருத்துவரிடம் விளக்கம் கேட்டு விழுப்புரம் மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குநர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். என்ன பண்றீங்க? கவர்மெண்ட் சர்வீஸ் தானே பண்றீங்க, அதானே எடுக்கிறேன், தப்பா எடுக்கிறேன். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் ஜே அன்பழகன் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ள நிலையில் 15வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களில் இதுவரை 9 பேர் பதவிக்காலத்திலேயே உயிரிழந்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உட்பட அதிமுகவில் இருந்து 4 பேரும், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி உட்பட திமுகவில் இருந்து 5 பேரும் தங்களுடைய பதவிக்காலத்திலேயே மறைந்துள்ளனர். 2016ஆம் ஆண்டு தேர்தல் முடிவடைந்த சமயத்தில் எம்எல்ஏவாக பதவியேற்பதற்கு முன்பே திருப்பரங்குன்றம் தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சீனிவேல் காலமானார். 2016 டிசம்பரில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா காலமானார். அதன்பின் மீண்டும் திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு தேர்தல் நடத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ AK போஸ் காலமானார். அதிமுகவைச் சேர்ந்த சூலூர் தொகுதி உறுப்பினர் கனகராஜ் மறைந்ததை அடுத்து 15வது சட்டப்பேரவையில் அதிமுக 4 உறுப்பினர்களை இழந்துள்ளது. திமுகவில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி உட்பட மொத்தம் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் உயிரிழந்துள்ளனர். திருவாரூர் தொகுதி உறுப்பினராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, விக்கிரவாண்டி உறுப்பினர் ராதாமணி, குடியாத்தம் உறுப்பினர் காத்தவராயன், திருவொற்றியூர் உறுப்பினர் KPP சாமி மற்றும் கொரோனாவால் உயிரிழந்த திருவில்லிக்கேணி சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகன் என திமுக 5 சட்டமன்ற உறுப்பினர்களை இழந்திருக்கிறது. டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக 18 அதிமுக உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது, வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி தகுதி நீக்கம், நாங்குநேரி உறுப்பினர் ராஜினாமா என 15வது சட்டப்பேரவையில் மட்டும் 29 சட்டமன்ற தொகுதிகள் காலியாயின. இதில் 26 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்டு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் தற்போது தமிழக சட்டப்பேரவையில் 3 இடங்கள் காலியாக இருக்கின்றன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்டாலின். சென்னையில் பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து 5வது நாளாக உயர்த்தப்பட்டுள்ளது. 1 லிட்டர் பெட்ரோல் 53 பைசா அதிகரித்து $77.96 விற்பனை செய்யப்படுகிறது. டீசல் விலை லிட்டருக்கு 51 காசு உயர்ந்து $70.64 விற்பனையாகிறது. பொது முடக்கம் காரணமாக சுமார் 2 மாதங்களுக்கு மேலாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படாத நிலையில் கடந்த 5 நாட்களாக தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருகிறது. அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.